வணக்கம் திரு தமிழருவி மணியன். இப்பொழுது மதுவிலக்கை தமிழகம் முழுமைக்கும் அமல்படுத்த கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய காந்தியவாதி திரு சசிபெருமாள் இன்னைக்கு போராட்டத்தின் போது உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிப்பதாகவே அமைந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து திரு தமிழருவி மணியன்? உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து சேலம் பகுதியில் இளம்பிள்ளை என்கிற கிராமத்தில் வாழ்ந்த மனிதர் அவர் இந்த சமூகம் மதுவின் கொடுமையினால் சீரழிவதை பார்த்து காண சகியாத நிலையிலேதான் அவர் சென்னைக்கு வந்து உண்ணான் நோன்பை மேற்கொண்டார். அவர் அப்படி உண்ணான் நோன்பை மேற்கொள்வதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் காந்திய மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர்களில் ஒருவராக இருந்த வழக்கறிஞர் தங்கவேலு அவர்தான் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தார். அவர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலையில் நான் அடிக்கடி சென்று உண்ணாவிரதத்தை நீங்கள் முடித்துக் கொள்வதுதான் நல்லது, தமிழக அரசு என்பது ஒரு உயிருடைய விலை 29,000 கோடி என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு மதிப்பளிக்காது, எனவே உண்ணாவிரதத்தை விட்டு நீண்ட காலம் இருந்து மதுவுக்கு எதிராக நீங்கள் போராடி மதுவற்ற மாநிலத்தை உருவாக்குவதற்கு முயல வேண்டுமே தவிர சாகும் வரை உண்ணாவிரதம் என்பது வேண்டாம் என்று பல முறை நான் சென்று வற்புறுத்திய நிலையிலும் அவர் அதற்கில்லை. பிறகு அவரை கொண்டு போய் ராயப்பேட்டை மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். அந்த மருத்துவமனையிலும் அவர் தொடர்ந்து உண்ணா நோன்பை மேற்கொண்டார். ஏறக்குறைய 23 நாட்கள் அவர் உண்ணா நோன்பை மிக கடுமையாக மேற்கொண்டதன் விளைவாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வற்புறுத்தியதனால் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டார். அதற்கு பிறகு பல தருணங்களில் மக்களுடைய விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவே அடிக்கடி இந்த உண்ணாவிரதம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தார். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த மனிதர், தான் உண்டு தன் வாழ்வுண்டு என்று சுயநலத்தில் சுருங்கி விடாமல் சமூகம் சார்ந்து சிந்தித்து ஒரு இளைய சமூகமே சமுதாயத்தினால் சீரழிக்கப்படுகிற சூழல் இந்த மதுவினால் வருவதை பார்த்து மனம் நொந்த நிலையிலே தான் அவர்